الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث، ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. قال نبينا وسيدنا محمد صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم: رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கை நடிச்சுவடுகளை அணு அசையாது பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் கடமையாக்கப்பட்ட 2 அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே முதல் கடமையாக்கப்பட்ட அமலாக நோன்பு என்பது இருக்கிறது. நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் ஒரு சிலருக்கு மட்டுமே அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றார். அல்லாஹ் அனுமதித்தவர்களை தவிர வேற யாரும் எதற்காகவும் எதையும் காரணம் காமித்து நோன்பை விட முடியாது. ஒரு கால் நோன்பை அலட்சியமாக யாரேனும் விட்டால் அந்த நோன்புக்கான பரிகாரம் கஃபாராவை அவர் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு நோன்புக்கு கஃபாரா கொடுத்தால் சரியாகி விடுமா, அந்த ஒரு நோன்பு சீரடைந்து விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ரமலானுடைய மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பின் வெகுமதி அல்லாஹ்விடத்திலே ரொம்ப அற்புதமானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கின்றார்: இப்னு அப்பாஸ் அவர்களே, ரமலானுடைய மாதத்தில் ஒரு நோன்பை நான் விட்டுவிட்டால் அதற்கு பகரம் என்ன செய்ய வேண்டும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமித்தார்கள்: ரமலானில் ஒரு நோன்பை விடுவதை குறித்து நீங்கள் கேட்கிறீர்கள். ரமலானில் ஒரு நோன்பை நீங்கள் விட்டால் அதற்கு பகரமாக ஒரு வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு வைத்தாலும் அது ஈடாகாது, பகரம் செய்ய முடியாது. நாம சொல்றோம்ல,
நீங்க எனக்கு செஞ்ச உபகாரத்துக்கு என்னால மறு உபகாரம் செய்யவே முடியாது, பிரதிபலனம் என்னால திரும்ப கொடுக்கவே முடியாது நாம சொல்கின்றோம் அல்லவா? இது போன்று ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தாலும், சுருக்கமாக சொல்ல போனால் மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நோன்பு வைக்க அவசியம் அல்ல. கருவுற்றிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களாக இருப்பவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படக்கூடிய சிரமம் உள்ளவர்கள் நோன்பு வைக்க அவசியம் இல்லை. பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. தீராத நோயில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் நோன்பு வைக்க அவசியம் அல்ல. நீண்ட நெடிய தூரத்தை பயணமாக மேற்கொள்பவர், ஒரு 5 நாள் 6 நாள் பயணம் தொடர்ந்து போகக்கூடிய அவங்க நோன்பு வைக்க தேவையில்லை. இன்னைக்கு அப்படி ஒரு பயணம் இருக்கானா? இல்ல. அப்படியே இருந்தாலும் அந்த பயணத்துல எல்லா சலுகையும் இருக்கிறது. ட்ரெயின்ல போறோம்னு வைங்களேன், அதிலேயே நமக்கு சாப்பாடு கிடைக்குது, நம்ம பாத்ரூம் போறதுக்கு எல்லா முற்றுக்குமான வசதி அதுல இருக்குது. இதை தவிர்த்து தொழிலுக்காக அல்லது வைத்தால் முடியாது என்கின்ற குறுகிய மனப்பான்மைக்காக அல்லது வேறு ஏதோ சில காரணங்களுக்காக யாரேனும் நோன்பை விட்டால் அந்த நோன்புக்காக அல்லாஹ்விடத்திலே அவர் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர் அந்த நோன்புக்கான கஃபாராவையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். இது நோன்பை குறித்து ஒரு சுருக்கமான செய்தியாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய அமல்களில் பெரிய அமலாக இருப்பது ரமலான் மாதத்தில் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு அமல் இல்லை. கொஞ்சம் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பொருளாதாரம் ஓரளவிற்கு தன்னிலவோடு வாழக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை மிக ஆழமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானில் இரண்டாவது ஒரு பெரிய அமல் என்பது நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது ரமலானில் செய்ய வேண்டிய அமலா என்று கேட்டால் நிச்சயமாக அது ரமலானில் செய்ய வேண்டிய அமல் இல்லை. என்ன அமல சொல்றோம்? யாருக்காவது சிந்தனையில லேசாக உதிக்கிறதா? எந்த அமல சொல்றோம்? தொழிலுக்கு போறது இல்லை. அமல், நாம் செய்யக்கூடிய அமல், ஒரு நன்மையை தரக்கூடிய காரியம். அது என்னன்னு சொன்னா ஜகாத் கொடுப்பது. ஜகாத் என்று சொல்லி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஏழை வரி பணம் இருக்கிறது அல்லவா? இது ரமலான் மாதத்தில் தான் இன்று அனைவரும் நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் இது ரமலான் மாதத்தில் நிறைவேற்றப்படக்கூடியதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. இந்த ஜகாத்தை பற்றியான ஒரு புரிதல் நிச்சயமாக பணம் இருப்பவருக்கும் வேணும், பணம் இல்லாதவருக்கும் நிச்சயம் இந்த ஜகாத்தை பற்றியான ஒரு புரிதல் தேவை. ஜகாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? தூய்மைப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது, அதிகரிக்க செய்வது, இருப்பதை மேலும் மெருகூட்டுவது, ஒளிர வைப்பது என்றெல்லாம் அந்த வார்த்தைக்கு பொருள் கொடுக்கலாம். ஏன் இந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு சுத்தப்படுத்துவதன் பேர் வைக்கிறாங்கன்னா, நம்மிடத்தில் ஒரு அளவிற்கு பணம் இருந்து அந்த பணத்தை நாம் ஏழைகளுக்கு கொடுக்காமல் நமக்காகவே அதை நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த பணங்கள் அழுக்காகிவிடும். ஜகாத்தை கொடுத்தால்தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம் சுத்தமாகும். எனவேதான் அதற்கு ஜகாத் என்கின்ற பெயர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் தொழுகையை பற்றி சொல்றானோ, நல்லா கவனிச்சுங்க, எங்கெல்லாம் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஜகாத்தை பற்றியும் பேசுவான். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள். நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க, இன்னும் ஜகாத்தை நீங்க கொடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையை பற்றி பேசினால் அதோடு சேர்ந்து ஜகாத்தையும் பேசுவான். இல்லைன்னா அதுக்கு அடுத்த வரியிலே அல்லாஹ் ஜகாத்தை பத்தி பேசுவான். தொழுகை என்பது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக சிறந்த, ஆக முதன்மையான ஒரு அமலாக இருக்கிறது.
ஜகாத் என்பது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஏழையின் வரிப்பணமாக இருக்கிறது. இதை இரண்டையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் திருப்திப்படுத்தி விட்டால், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் மகிழ்வுபடுத்தி விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. மாறாக ஏழைகளை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும், ஏழைகளை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும். அப்படி மகிழ்வித்தால்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் வண்ணத்திலே எல்லா இடங்களிலும் அல்லாஹ் சொல்லி காமிப்பான், தொழுகையும் ஜகாத்தையும் சேர்த்து சேர்த்து. அப்ப இந்த ஜகாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது அல்லாஹ் கடமையாக்கினான் என்று சொன்னால், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த ஜகாத் என்பது கடமையாக்கப்பட்டது. பொதுவாகவே எந்த அமருமே உடனுக்குடனே அல்லாஹ் தஆலா அப்படியே தூக்கி நம்மகிட்ட கொடுக்கல. சூழல்களை அனுசரிச்சு மனிதர்களுடைய மனங்கள் பக்குவப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எல்லா அமலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். இந்த ஜகாத் என்பது மக்காவுல இருக்கிற வரைக்கும் கடமையாக்கப்படல. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ஏழ்மையில் இருந்து வருமான நிலைக்கு சஹாபாக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து ஏழைகள் ஒரு பக்கம் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான நிலையில்தான் ஜகாத் என்கின்ற புரட்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கினான். ஜகாத் என்பது நாம் நினைப்பது போன்று இஸ்லாம் சொல்லித் தந்த ஒரு கடமை மாத்திரம் அல்ல. அதை தாண்டி ஜகாத் என்பது ஒரு பொருளாதார புரட்சியை இஸ்லாம் செய்து காமித்தது. அதற்கு முன்னால் வந்த எந்த ஆட்சியாளர்களும் செய்யாத, எந்த அரசர்களும் செய்யாத, எந்த மன்னரும் செய்யாத ஒரு புரட்சியை அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள் ஜகாத்தின் மூலமாக. எப்போது இஸ்லாத்தில் ஜகாத் கடமையாக்கப்பட்டதோ அன்றைக்கே மக்கா மதீனாவில் ஏழைகள் குறைக்கப்பட்டார்கள், ஏழைகள் இல்லாமல் போனார்கள். பசி இல்லாத மதீனா மக்கா உருவானது. மக்காவை சுற்றிய நகர்களில் பசி பட்டினியோடு வாழக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போனது. வறுமையிலிருந்தும் வட்டியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மனிதர்களை அகற்றுவதற்கு தான் ஜகாத் என்கின்ற ஒரு பொருளாதார புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காமித்தார்கள். இந்த ஜகாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். அதுல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காமிப்பான், ஜகாத் ஒரு ஆள் கொடுக்க மாட்டேன் மறுத்தா, இல்ல என்கிட்ட பணம் இருக்குங்க, நான் சம்பாதிச்சது, நான் கண்ணு முழிச்சது, நான் பசியோட பட்டினியோட நல்லது உள்ள திங்காம வேர்வை சிந்தி உழைச்ச பணம் என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஆள் சொன்னால் அந்த ஜகாத்தை ஒருவர் அவரிடத்தில் இருந்து புடுங்கிக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். ஹதீஸ் அல்ல, குர்ஆனின் வசனம். குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்ஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிமா வஸல்லி அலைஹிம். நபியே நாயகமே, ஒருவர் உங்களுக்கு இடத்திலே ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் குது மின் அம்வாலிஹிம், அவருடைய பொருளை நீங்கள் பிடித்து எடுத்து விடுங்கள். எதற்காக தெரியுமா? வ துத்ஹிருஹும், அவரை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக, அவரை மேன்மைப்படுத்துவதற்காக அவரிடத்தில் இருந்து நீங்கள் ஜகாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை பார்த்து சொல்கின்றார். முதலில் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத் யார் யார் கொடுக்கணும், எவ்வளவு அளவுல பணமோ நகையோ பொருளோ வியாபார பொருளோ நிலமோ பருப்பு வகைகளோ ஆடோ மாடோ கோழியோ எவ்வளவு இருந்தா கொடுக்கணும்னு ஒரு பின்னாடி கணக்கு சொல்லுவேன். அந்த கணக்குல உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தா நீங்க உடனே ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். ஜகாத்தை கொடுப்பாதவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு ஞானத் என்பது இருக்கிறது. ஜகாத்தை கொடுக்காதவங்களுக்கு அல்லாஹ்ட்ட எது இருக்கிறது? மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளணும். நான் அளவுகோல முன்னாடியே சொல்லல. அந்த அளவுகோல சொல்றதுக்கு முன்னாடி ஜகாத்தை பற்றியான சில தகவல்களை நாம நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். நாளை மறுமை நாளிலே சில செல்வந்தர்களை, சில மனிதர்களை, ஜகாத் கொடுக்காதவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பான்.
அழைத்து அவர்களுடைய கன்னங்களில், அவர்களுடைய முதுகுகளில், அவர்களுடைய விழா எலும்புகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தங்கத்தையும் வெள்ளியையும் காட்சி அதன் மூலமாக அல்லாஹ் சூடு போடுவான். அந்த சூடு போடக்கூடிய செய்தியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்லி காமிப்பான். குர்ஆனின் வசனம் கவனமாக நீங்கள் ஏந்திக் கொள்ள வேண்டும். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதக்வா பிஹா ஜிபாலுஹும் உஜூஹுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும். அல்லாஹ் தஆலா சொல்வான், அந்த சூடு போடக்கூடிய அந்த மக்களை அழைத்து தங்கத்தையும் வெள்ளியும் காட்சி அல்லாஹ் தஆலா சூடு போட்டு விட்டு சொல்வான், ஹாதா மா கனஸ்தும். நீங்க மறுமை உலகத்துல கொடுக்காம உங்களுக்கு நீங்களே வந்து சேர்த்து வச்சு கொண்டீங்களே, யாருக்கும் கொடுக்காம பத்திரமா பீரோல வச்சியே, யாருக்கும் கொடுக்காம உன்னைய ஒரு ஏழை மாதிரியே காமிச்சுக்கிட்டு இருந்தியப்பா, இதான் நீ என்ன செஞ்ச, சேர்த்து வச்ச. எப்படி இருக்கு, நீ நல்லா டேஸ்ட் பாருன்னு அல்லாஹ் சூடு போட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான், டேஸ்டா இருக்கா, உலகத்திலே சேர்த்து பதுக்கு அப்படின்னு டேஸ்ட் பாருங்கன்னு அர்த்தம். சூடு போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், நம்ம சின்ன பிள்ளைகிட்ட நம்ம சொல்லுவோம் ஏதாவது பெரிய சேட்டை பண்ணிட்டுனா பிள்ளைகளை பிடிச்சு சூடு போட்டு இப்ப நல்லா இருக்கா, ஓடனியே நல்லா இருக்கா நம்ம கேட்போம் இல்லையா? இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சூடு போட்டுட்டு உலகத்துல நீ சேர்த்து வச்சது இதான் பாத்துக்க, இதுதான் பாத்துக்க, இதுதான் நீ உலகத்துல சம்பாரிச்சு சேர்த்து வச்சதுப்பா, இப்போ உனக்கு நல்ல இனிமையா இருக்கா, உலகத்துல கொடுக்காம நல்ல பத்திரமா வச்சுக்கிட்டியே, உனக்கு இனிமையா இருக்கா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிப்பான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், யாரு ஜகாத் பணத்தை கொடுக்கலையோ அவங்களும், யார் பொது சொத்துல கை வைத்து மக்களுடைய பணத்தை அநியாயமான முறையில் உண்கின்றார்களோ இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வர்ருஹ்பானி லயகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்திலி வயசுத்தூன அன் சபீலில்லாஹ் والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மூமின்களே, சில மனிதர்கள், சில பாதிரியார்கள், சில பொது காரியங்களில் இருக்கக்கூடியவர்கள், சில விஷயங்களில் பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் மக்களுடைய பணத்தை அநியாயமான முறையிலே உண்கின்றார்கள். அதுபோன்று இன்னும் சில மனிதர்கள் அவர்களுடைய தங்கத்தை, அப்படின்னா தங்கம், அவர்களுடைய வெள்ளியை அவர்கள் அல்லாஹ்விற்காக செலவு செய்யவில்லை. இப்படி செலவு செய்யாதவர்களுக்கு கடுமையான வேதனையை கொண்டு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். சந்தோஷத்தை கொண்டுதான் சுப செய்தி கிடைக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், வேதனையை கொண்டு சுப செய்தி சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப ஜகாத் என்பது சில முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜகாத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று யாரும் சொல்லவே முடியாது. ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாகத்தான் ஏழைகள் குறைக்கப்படுவார்கள், குற்றங்கள் குறைக்கப்படும். ஜகாத் இருந்ததனாலதான் மக்கா மதீனாவுல திருட்டு இல்லாம இருந்துச்சு. ஜகாத் இருந்ததனாலதான் மக்கா மதீனாவுல விபச்சாரம் இல்லாமல் இருந்தது. ஜகாத் என்கின்ற பொருளாதார புரட்சி இருந்ததனால்தான் பணத்திற்காக என்னென்ன பாவகாரியங்கள் இருந்ததோ அவை அனைத்தும் ஒழிக்கப்பட்டது. இன்று ஜகாத் முறையாக போய் சேரவில்லை. அதனால் இன்றைக்கு உலகளாவிய முதலில் பெரும் பெரும் பாவங்கள் மிக அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜகாத் யாரு கொடுக்கணும், யாரின் மீது ஜகாத் கடமை, ஜகாத் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இருக்கணும், ரெண்டு விஷயத்துல முதல்ல ஜகாத் கடமைன்னு விளங்கிக்கணும். நிறைய விஷயத்துல ஜகாத் இருக்கு, ரெண்டு விஷயம் தான் இன்னைக்கு நம்மளுடைய புழக்கத்துல அதிகமா இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ரொம்ப கவனமா விளங்கிக்கணும். ஒண்ணு, தங்கத்துல ஜகாத் கொடுக்கணும், தங்கம். ரெண்டாவது, வெள்ளியில ஜகாத் கொடுக்கணும். தங்கத்துல எவ்வளவு தங்கம் இருந்தா ஒரு ஆள் ஜகாத் கொடுக்கணும்னு சொன்னா சுமார் 87.5 கிராம், 88 கிராம் வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிராம் கூட்டிக்கிறது தப்பு இல்லை. எத்தனை கிராம் இருக்கணும்? சரியாக சொல்றதாக இருந்தா
87 கிராம் 470 புள்ளி அந்த எம்எல், அந்த அரை கிராம் பக்கத்துல இருக்கும் பாருங்க. நீங்க ஒரு 88 கிராம் என்ன செஞ்சுக்கங்க, வைத்துக் கொள்ளுங்கள். 88 கிராம் தங்கம் இருந்தால் ஒரு ஆள் அந்த தங்கத்துக்கு ஜகாத் என்பது கொடுக்கணும். 88 கிராம் தங்கம் இல்ல, 88 கிராம் தங்கத்தினுடைய பொருளாதாரம் இருக்கு, அவர்கிட்ட பணம் இருக்கு, தங்கமா என்ன செய்யல, வாங்கி வைக்கல, எதுவாக வைத்திருக்காரு, பணமாக வச்சிருக்காரு. இன்னைக்கு 24 கேரக்டர் 24 கேரக்டர் இருக்கக்கூடிய தங்கம் இன்னைக்கு நாம 88 கிராம் வாங்குறோம் சொன்னா 7,79,592 ரூபாய் வருது. எவ்வளவு வருது? 7,79,592 ரூபாய் என்ன செய்யறது வருகிறது. இதுல 40ஆக பங்கு வைத்து 40இல் ஒரு பகுதியை அவரு ஜகாத் கொடுக்கணும். 40ஆ பங்கு வச்சோம்னா 19,489 ரூபாய் வருது. எவ்வளவு வருது? 19,489 ரூபாய். இதை ஜகாத் பணமா கொடுக்கணும். ஒரு ஆள் சொல்றாரு, நான் தங்கம் இப்போ வாங்கல, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். எத்தனை வருஷம் முன்னாடி வாங்கினேன்? 10 வருஷம் முன்னாடி வாங்கிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் எவ்வளோ? வெறும் 3000 ரூபாய் தான். அந்த 3000 ரூபாய் கணக்கு வச்சு நான் இப்ப 87 கிராம் கொடுக்கலாமா கேட்டா கொடுக்கூடாது. இப்ப வித்தா என்ன விலை போகுமோ அந்த விலையை தான் கணக்கு வைக்கணும். 87 கிராம் ஜகாத்து கொடுக்கணும். எதை கணக்கு? 10 வருஷம் முன்னாடி 3000 ரூபாய்க்கு வாங்கினேன், அந்த 3000 ரூபாய் நான் கணக்கு வச்சு இப்ப என்ன செஞ்சிடறேன், கொடுத்துடுறதா? அப்ப என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப நாம இன்னொரு கேள்வி நம்ம விளைவிக்கணும். ஒருவேளை நீங்க 10 வருஷம் முன்னாடி வாங்கின தங்கத்தை ஒரு ஆள் உங்கள்கிட்ட வாங்குறாரு, நீங்க 10 வருஷம் முன்னாடி வாங்கும்போது 3000 ரூபாய் தான், அதே 3000 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா சும்மா விடுவோமா? எதிரி போய் சட்டையை பிடிச்சிருவோம். 10 வருஷம் நான் பாதுகாத்து வச்சதுக்கு ஒரு மதிப்பு இல்லையா? 10 வருஷம் காத்திருந்தது எதுக்கு? அதே 3000 ரூபாய்க்கு விற்கிறதுனாலதான் இன்னைக்கு 8,500 சொச்ச ரூபாய் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு கிராம். அந்த ரேட்டை கூட கேட்பமா இல்லையா? அப்ப எந்த விலைக்கு வாங்கணுமோ அந்த விலையை கணக்கு வைக்க கூடாது. விற்கும் போது என்ன விலை வருதோ அந்த விலையை கணக்கு வைக்கணும். சரி, இப்ப இந்த தங்கம் எப்படிப்பட்ட தங்கமா இருக்குன்னு சொன்னா, பெண்கள் அணிவதற்காகவே வாங்கின தங்கமா இருக்கிறோம், அதுல ஜக்காத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. எதுக்கு வாங்கி இருக்கிறோம்? வீட்டுல நம்ம போட்டுக்கிட்டு அப்படி ஒரு போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்கி இருக்கோம்னா இதுல ஜக்காத் என்ன தேவை, கொடுக்க தேவையில்ல. ஆனா என்ன நோக்கம் நமக்கு அப்படின்னா, பணமா இருந்தா காலியா போயிரும். எதுவா இருந்தா காலியா போயிரும். பணமா இருந்தா காலியா ஆயிரும். பணமா வச்சிருந்தா எவனா கேட்டுக்கிட்டே இருப்பான், பூரா பேருக்கு கடன் கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாது, பெரிய தொல்லை. அதனால பேசாம தங்கமா வாங்கி வச்சு பணத்தை மிச்சப்படுத்தணும், பணத்தை பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற அடிப்படையில வாங்கி இருந்தா இடைக்கிடைக்கு அதை போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த தங்கத்துக்கு ஜகாத்து கொடுத்தே ஆகணும். 87 கிராம் யாரு வீட்டுல இருக்கோ அவங்க கணக்கு வச்சு இந்த ஜகாத்து பணத்தை நீங்க தயார் பண்ணி வைக்கணும். ஜகாத்தை எப்படி கொடுக்கணும்னு சொல்லிடுவேன். வெள்ளியா அதே நேரத்துல 22 கேரக்டர் உள்ள தங்கம் இருக்கு பாருங்க. 22 கேரக்டர் உள்ள தங்கம் கொஞ்சம் வேற பொருள். 22 கேரக்டர் தங்கம் ஒரு ஆள்கிட்ட இருக்கு, 88 கிராம் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அது எவ்வளவு வருதுன்னா வெறுமனே 7,14,000 ரூபாய் அது வரும். அந்த 7,14,000 ரூபாய் 40 கணக்கு போட்டாருன்னு சொன்னா 17,875 ரூபாய் வருது. இதை ஜக்காத்து பணமா அவர் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அதுவே வெள்ளியாக இருந்தா, எதுவா இருந்தா வெள்ளியாக இருந்தது சொன்னா 612 கிராம் வெள்ளி அவர் கையில இருக்கணும். எத்தனை கிராம் இருக்கணும்? 612 கிராம் வெள்ளி அவர் கையில இருக்கணும். 612 கிராம் இன்னைக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 60,720 ரூபாய் வருது. இதை இவர் என்ன செய்ய வேண்டியதா 40 கணக்கு வச்சு 16,683 ரூபாய் கொடுத்துடணும். 1683 ரூபாய் இவர் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இது தங்கம் வெள்ளியில உள்ளது. இப்போ ஒரு ஆள்கிட்ட தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல, வியாபார சரக்கு பொருட்களை வச்சிருக்காரு. வியாபார சரக்கு பொருள் இருக்குல்ல, சரக்கு பொருட்களாகவே வச்சிருக்காரு. எவ்வளவு வச்சிருக்காருங்க? இந்த 88 கிராம் தங்கம் அளவோ அல்லது 612 கிராம் வெள்ளி அளவோ சரக்கு பொருளாவே இருக்கு. அந்த பொருளை வித்துச்சுன்னா அந்த அமௌண்ட் கைக்கு வந்துடும் சொன்னா அந்த பொருளை கணக்கு வச்சு அவர் ஜக்காத்தை கொடுத்துடணும். இன்னொரு ஆள்கிட்ட கையில காசு இல்ல, பணம் பேங்க்ல கிடக்கு. எந்த அளவு கிடக்கு? ஒரு 612 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு பணம் இருக்குன்னு சொன்னா பேங்க்ல கிடக்கிற பணத்தை கணக்கிட்டு இவர் என்ன செய்ய வேண்டியதா, ஜக்காத்தை கொடுக்க வேண்டியதா. இன்னொரு ஆள்கிட்ட பேங்க்லயும் இல்ல கையிலையும் இல்ல,
கடனாக வெளியே நிக்குது. அப்படின்னா இவர் அந்த கடனை கணக்கு வச்சு, அந்த கடன் வருவதை கணக்கு வச்சு இவரு ஜக்காத்தை கொடுத்துடணும். உங்களுக்கு கடமா இருந்தாலும், கடமா யாட்டையும் கொடுத்திருந்தாலும் அந்த பணத்தை கணக்கு பண்ணி ஜக்காத்து கொடுத்துருங்க. 612 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்க எதை கணக்கு வச்சு கூடாது, 88 கிராம் தங்கத்துக்கு போயிடக்கூடாது, அது எல்லாத்தையும் இருக்காது. ஆனா 618 கிராம் வெள்ளியினுடைய பணம் என்பது என்ன செய்யும், கையில இருப்பாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, கண்டிப்பான முறையில இருக்கலாம். அதை நீங்க கணக்கு வச்சு என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லது பேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா கொடுக்கணும், அல்லது கையிலேயே இருக்குனாலும் கொடுக்கணும், அல்லது வெள்ளியாக இருக்குன்னு சொன்னாலும் கணக்கு வச்சு அதை கொடுத்துடணும். இப்ப ஒரு ஆள்கிட்ட எதெல்லாம் இருக்குன்னு பாத்துக்குவோம், கொஞ்சம் நல்ல கவனமா கவனிச்சுங்க. ஒரு ஆள்கிட்ட 88 கிராம் தங்கமும் இருக்கு, 612 கிராம் வெள்ளியும் இருக்கு. 612 கிராம் வெள்ளியினுடைய அளவுல கையில இருப்பும் இருக்கு. எவ்வளவு? 67,703 ரூபாய் கை இருப்பாவும் இருக்கு. வெளியே இருந்து ஒரு 80,000 ரூபாய் வர வேண்டியதும் இருக்குது. சரக்கு பொருளாக ஒரு 80,000 ரூபாய் கிடக்குன்னா இதை எல்லாத்தையும் ஒரு டோட்டல் போடணும். எல்லாத்தையும் என்ன செய்யணும், டோட்டல் போடணும். எதெல்லாம்? நகையும் டோட்டல் போடணும், வெள்ளிக்கு டோட்டல் போடணும், வெளியிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு டோட்டல் போடணும், சரக்கு எவ்வளவு கிடக்கு அதுக்கும் டோட்டல் போடணும், பேங்க்ல எவ்வளவு இருக்கு அதையும் டோட்டல் போட்டு இவரு எதுவும் கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா, அதாவது இப்ப டோட்டல் போட்டோம் ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துருச்சு வச்சுங்க, வந்துருச்சு வைச்சா இவர் என்ன செய்யணும், இவர் எதுவும் கடன் கொடுக்க வேண்டி இருக்குங்க, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க வேண்டி இருக்குன்னா இந்த 10 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் கடனுக்கும் தனியா ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற அந்த 8.5 லட்சம் ரூபாய் என்ன செய்ய வேண்டியதா இவரு கணக்கு போட்டு அதை ஜக்காத்தாக கொடுத்துடணும். இதுல மட்டும் ஜக்காத் இல்லைங்க, மொச்சக்கொட்டை, சிறுபயிறு, அது மாதிரி இந்த தானிய வகைகள் இருக்கு பாருங்க, இதிலும் ஜக்காத்து வாஜிபு. கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோ ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்குன்னு வச்சா இது எவ்வளவு வித்தா எவ்வளவு போகுங்கிற கணக்கு வச்சு அதுக்கு ஒரு ஜக்காத்து கொடுக்கணும். ஆடு மாடுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். ஆடு இத்தனை ஆடு, ஒரு 40 ஆடு இருந்துன்னு சொன்னா ஒரு சின்ன குட்டியை கொடுக்கணும், ஒரு 10 மாடு இருந்ததுன்னு சொன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும், ஒரு 30 மாடு இருக்குன்னு சொன்னா ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை கொடுக்கணும், ஒரு 50 மாடு இருக்குன்னு சொன்னா, உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன், இதுதான் சரியான கணக்கு இல்ல, இந்த 6 மாடு கணக்குல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 50 மாடு இருக்குன்னு சொன்னா ஒரு வயசு உள்ள கண்ணுக்குட்டி என்ன செய்யணும், ஒரு ஜக்காத்தா கொடுக்கணும். ஆடு மாடுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். அதே நேரத்துல ஒரு ரியல் எஸ்டேட் பண்றதுக்காக நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த இடத்துல வித்தா எவ்வளவு பணம் வரும் அப்படிங்கறதையும் கணக்கு வச்சு, அன்னைக்கு வித்தா எவ்வளவு கணக்கு வருங்கிறத வச்சு அவர் அதுக்கு என்ன செய்யணும், கணக்கு வச்சு அதுக்கும் அவர் ஜக்காத்தை கொடுக்கணும். ஜக்காத்தை கொடுக்காம யாரும் தடுத்து வைக்க கூடாது. ஜக்காத்தை என்ன செய்யக்கூடாதுங்க, தடுத்து வைக்க கூடாது. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒரு ஆளுக்கு என்ன செய்யுது, நிசாப் அளவு பணம் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் முடிக்கிறேன், பணம் இருக்குது, அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டியது இருக்கிறது, அதே போல அவருக்கு வெளியிருந்து வர வேண்டிய துட்டும் இருக்குது, இவரு வெளியே கொடுக்க வேண்டிய இருக்கு. ஹஜ்ஜே செய்ய வேண்டியதாக இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போனாதான் ஜக்காத்து கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு விளக்கம் நம்ம வச்சிருக்கிறோம். இல்ல, ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய இருந்தாலும் முதல்ல ஜக்காத்து கடமையாச்சு ஜக்காத்து கொடுத்துடணும். எதை கொடுத்துடணும், கையில பணம் வந்த உடனே எதை கொடுத்துடணுங்க, ஜக்காத்தை கொடுத்துடணும். ஏழைகளுடைய வயிறை நிரப்பி விட்டுதான், ஏழைகளுடைய வறுமையை நிரப்பி விட்டுதான் நீங்க அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கே போற ஜக்காத்தை முதன்மை கொடுக்கணும். அதுக்கு அடுத்துதான் ஹஜ்ஜுக்கு நீங்க என்ன செய்யணுங்க, தயார் செய்யணும். அதே நேரத்துல ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சிருச்சீங்க, இப்ப 4 வச்சுக்குவோம், ஒரு வருஷம் இருக்கணும், நோம்புல கொடுக்க கூடாது. நான் முதல்ல அதை சொல்லிடுறேன். ஒரு ஆள் ரம்ஜான்ல வாங்கினாரு, அடுத்த ரம்ஜான் வரும்போது 1 வருஷம் ஆயிடுச்சு, ரம்ஜான்ல கொடுத்துக்கலாம். வாங்கினது எதுல, ரபியுல் அவ்வல்ல வாங்கியிருக்காரு, ரபியுல் அவ்வல்ல வாங்கிட்டு ரம்ஜான்ல கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 1 வருஷமும் 4 மாசம் ஆயிருச்சு, 4 மாசம் டிலே ஆயிருச்சு. 4 மாசம் கொடுக்க என்ன ஆகுது, டிலே ஆகுது. அப்படி டிலே பண்ணக்கூடாது. 1 வருஷம் கணக்குனா 1 வருஷம் கணக்குல அதை கொடுத்தே தீரணும். இன்னைக்கு நோம்புல கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்கிறோம், அது பெரிய குற்றமானு கேட்டா பெரிய குற்றம் இல்ல. ஆனா அது 1 வருஷத்துல கொடுக்க வேண்டியதுல ஒரு 3/4 கொடுத்துட்டு ஒரு 1/4 சேமிச்சு வச்சா அவங்க நீங்க என்ன செய்யலாம், ரம்ஜான்ல கொடுக்க கூடாதா, ரம்ஜான்ல தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த நிபந்தனையும் நிர்பந்தமும் இல்லவே இல்லை. 1 ஆண்டு பரிபூர்ணமாச்சுன்னு சொன்னா அது கொடுக்கணும். சரி, இப்ப என்னன்னா ஒரு ஆள்கிட்ட முதல்ல வருஷத்தினுடைய தொடக்கத்துல அவர் என்ன செஞ்சாரு, வருஷ பிறப்புன்னு சொல்லி போய் ஒரு 100 கிராம் தங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. எத்தனை கிராம் தங்கம் வாங்கிட்டு வந்துட்டாரு, 100 கிராம் தங்கம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த 100 கிராம் தங்கத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாரு. இடையில திடீர்னு ஒரு 50 கிராம கொண்டு போய் அடமானம் வச்சிட்டாரு. வச்சுட்டு திரும்ப ஒரு மாசத்துல திரும்ப 50 கிராமத்தை மீட்டாரு. இப்ப 100 கிராம் அந்த அப்படியே 1 வருஷத்துக்கு வரை வந்துருச்சு. இப்ப இவர் என்ன கேட்க கூடாது, இடையில நான் அதை அடமானம் வச்சுட்டேன், இடையில அல்லது அது குறைஞ்சு போச்சேன், திரும்ப புதுசாக 50 கிராம் இருந்து ஆரம்பிச்சேன், அதனால நான் ஜக்காத்து கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா இல்ல.
இடையில குறைஞ்சது கூடுதலாம் கணக்கு இல்ல, அவர் ஜக்காத் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். ஆனா வருஷ ஆரம்பத்திலே ஒருத்தர் வாங்கிட்டாரு, வருஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைச்சாரு, திடீர்னு அவருக்கு உரிமைப்படாத அளவுக்கு அந்த நகை பறி போயிடுச்சு, மொத்தமாவே போயிருச்சு. அக்காவுக்கு கொடுத்தாரு, அண்ணனுக்கு கொடுத்தா, யாருக்கும் கொடுத்து போனதை என்ன செஞ்சு போச்சு, மொத்தமா போயிருச்சுன்னு சொன்னா இவர் திரும்ப என்ன செய்யாரு, ஒரு 9-10 மாசம் கழிச்சு இந்த நகை அவர் கையில் என்ன செய்யுது வருதுன்னா, இப்ப இவர் ஒரு வருஷத்துல ஜக்காத்து கொடுக்கணுமானா தேவையில்லை. எப்ப அவர் கையில திரும்ப வந்துச்சோ அதுல இருந்து திரும்ப ஒரு வருஷம் ரிட்டர்ன் ஆகி அவர் என்ன செய்யணும், அதுல ஜக்காத்தை கொடுக்கணும். அப்ப ஜக்காத்துங்கிறது ஏழ்மையை நீக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கடமையாக்குற மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த 88 கிராம் நாம் சொல்ல பாருங்க, இதை நீங்க அப்படியே கணக்கு கூட்டிக்கணும். 88 இருந்தா அதை 40 வைக்கிறோம், அப்படி 88 டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது, அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா அது நீங்க என்ன செஞ்சுக்க வேண்டியதான், அப்படியே அந்த கணக்குகளை கூட்டி வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஒரு பவுன் எத்தனை கிராமுங்க, ஒரு பவுனுக்கு எத்தனை கிராம்? நான் நகை வாங்கினது இல்ல, நகை வாங்கினாலே யாராரு, ஒரு பவுன் எத்தனை கிராம்? 8 கிராம். நிறைய பேர் வாங்கிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தை. இப்போ ஒரு ஆள்கிட்ட அப்போ 88 கிராம் சொன்னா எத்தனை பவுன் ஆச்சு? ரூபாய் 11 பவுன் ஆச்சு. கணக்கு போட்டாக 11 பவுன் ஆச்சு. ஒரு ஆள்கிட்ட 11 பவுன் நகை இருந்துச்சுன்னு சொன்னா அவரு 2 கிராமும் 200 மில்லியும் அவர் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அந்த 11 அப்படி 12 பவுன் ஆச்சு, 13 பவுன், 14 பவுன், அப்படியே வந்து 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 200 பவுன் வரைக்கும் அவர் வந்துருச்சு சொன்னா அந்த ஜக்காத்துடைய கணக்கு அப்படியே கூட்டிகிட்டே போகணும். உதாரணத்துக்கு 12 பவுன்னா 2 கிராம் 400 மில்லி, 13 பவுன்னா 2 கிராம் 600 மில்லி, 14னா 2 800, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த கிராமையும் கூட்டிக்கிட்டே போனோம், அந்த பணத்தையும் லெஸ்ஸிட்டே போனோம், கூட்டிக்கிட்டே போய் இப்படியே ஜக்காத்தை கணக்கு செஞ்சு என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும்? ஃபகீர், ஒண்ணுமே இல்லாத ஏழை எளியவனுக்கு கொடுக்கணும். முதல்ல ஜக்காத் வாங்க தகுதியானவங்க யாருங்க? ஒண்ணுமே இல்லாத ஏழை எளிமை. இரண்டாவது ஜக்காத் வாங்க தகுதியானவர்கள் அந்த வரி பணங்களை பிரிக்கக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த ஜக்காத்து பணங்களை பிரிக்கக்கூடிய ஊழியர்கள், அவர்களுக்கு கொடுக்கணும். இரண்டாவது கடனில் மாட்டிக்கொண்டவன், ஒரு பெரிய கடன்ல இருக்காருன்னா அவருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும். நாலாவது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணமும் நகையும் இல்லாதவருக்கு ஜக்காத்து கொடுத்துக்கலாம். ஒரு ஆள்கிட்ட ஒரு 88 கிராம் இல்ல, சும்மா ஒரு 10 கிராம் தான் நகை வச்சிருக்காரு, அவர் நகை வச்சிருக்கான், அவருக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அந்த 88 கிராம் வராத வரைக்கும் அவர் ஜக்காத்து வாங்குறதுக்கு அவர் வாங்கிக்கலாம், அவருக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதுக்கடுத்து அனாதைகளுக்கு அதை என்ன செய்யணும், கொடுக்கணும். எங்க கொடுக்க கூடாதுன்னா ஜக்காத்து பணத்தை கொண்டு வந்து நோம்பு கஞ்சில கொடுத்துடக்கூடாது, ஜக்காத்து பணத்தை கொண்டு வந்து பள்ளியாசிரியர் கொடுத்துடக்கூடாது, ஜக்காத்து பணத்தை கொண்டு வந்து மதரசாக்களும் கொடுத்துடக்கூடாது, ஜக்காத்து பணத்தை கொண்டு வந்து வேற பொது காரியங்கள்ல ஈடுபடுத்த கூடாது. எங்கதான் போய் சேரணுங்க ஜக்காத்து? ஏழைகளுக்கு தான் போய் சேரணும். பொது காரியங்கள் ஊர்ல இருந்து ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த காரியத்தை என்ன செஞ்சிடலாம், செய்து கொள்ளலாம். சரி, இந்த ஜக்காத்தை எப்படி கொடுக்கறது? ஒரு ஆள்கிட்ட நல்லாவே ஒரு ஜக்காத்து கொடுக்க ஒரு பெரிய அமௌண்டே அவர் தெரிஞ்சு வச்சுக்குவோம், ஒரு 50,000 இருக்கு. எவ்வளவு இருக்குல்ல ஜக்காத்து கொடுக்கறதுக்கு? ஒரு 50,000 வச்சிருக்காரு. இப்ப இவர் என்ன செஞ்சிடக்கூடாது, 50,000 ரூபாய் சரி ஒரு 10 பேருக்கு அரிசி வாங்கி கொடுக்க முடிஞ்சு போச்சா, அது ஜக்காத்து? அது இந்த 10 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கறதா ஜக்காத்து? இல்ல. அது ஒரு 10 நாளைக்கு இஃப்தாருக்கு போடு, அதுவா ஜக்காத்? இல்ல. ஜக்காத் எப்படி கொடுக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை அந்த வரி பணங்களை வசூலித்து அதை மொத்தமாக வைத்து அது இல்லாத ஏழைகளை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஒரு 10 பேர் ஜக்காத்து கொடுக்கறவங்க இருக்குன்னு வச்சுக்குவோம். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சூழல் நம்ம ஊர்ல கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த 10 பேரும் ஜக்காத்தை அவங்க அப்படி மொத்தமா கொண்டு வந்து வச்சு ஒரு 5 லட்ச ரூபாய் சேர்ந்துருச்சா, ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணணும். நல்ல இஹ்லாஸான ஆளா, ஈமானான ஆளா, நல்ல ரொம்ப வறுமையிலும் இருக்கிறாரு, அதே நேரத்துல நல்ல ஆளுங்க இல்ல, அந்த 4 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆளுக்கு தலைக்கு 1 லட்ச ரூபாய். நீங்க எதுவும் வட்டி கிட்டி நீங்க வாங்கக்கூடாது, இனிமே நீங்க தவறான தொழில்களுக்கு எதுக்கும் போகக்கூடாது, ஏதாவது ஒரு சொந்த வியாபாரம் பண்ணிக்க. இப்படிதான் ஜக்காத்து போகணும். நீங்க யாருக்கு ஜக்காத்து கொடுக்குறீங்களோ அவரு அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு வளரணும். 5 கிலோ அரிசி இந்த வாட்டி கொடுத்தாருன்னா அதே 5 கிலோ அரிசிக்கு அடுத்த வாட்டி சண்டை போடுற அளவுக்கு அவர் இருக்கவே கூடாது. ஜக்காத்துங்கிறது அதுக்கு அல்ல, ஏழ்மையை மொத்தத்திலேயே ஒழிக்கதான் ஜக்காத்து. அதனால உங்கள யாராவது ஒரு 20,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதா இருந்தாலும்
பேருக்கு பகமானத்துக்கு ஒரு 10 பேருக்கு 1000 ரூபாய் அது வேண்டாம். அது அல்லாஹ்வும் அதை விரும்பல. அந்த ஜக்காத்து பணத்தை அப்படியே ஒரு ஆளுக்கு கொடுங்க, ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கப்பா, இல்ல இந்த ஏதோ ஒரு பெரிய கடனை அடைச்சிக்க, இந்த இல்ல உன் பிள்ளைக்கு ஒரு பொட்டு போனஸ் ஏதோ ஒண்ணு வாங்கி போட்டுக்க, ஏதோ ஒண்ணு இதை வந்து உன்னுடைய ஏதோ ஒரு பெரிய தேவை நிறைவேறட்டும், அப்படிதான் ஜக்காத்து கொடுக்கணும். இன்னைக்கு ஜக்காத்துங்கிற பேர்ல பேரிச்சம்பழத்துல இருந்து, அரிசியில இருந்து, வெங்காய பருப்புல இருந்து பூரா ஜக்காத்துல வருது. அந்த ஜக்காத் அல்லாஹ் விரும்பல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறது எல்லாம் கூட்டாக சேர்ந்த அந்த ஜக்காத்துடைய பணத்தை சிறப்பான முறையில என்ன செய்யணுங்க, கொடுக்கணும். அதுலயும் பரவாயில்ல, சில ஊர்கள்ல ஜக்காத்துங்கிறது நீங்க கட்டாயமா செய்ய வேண்டிய கடமை, அதை நிறைவேற்றுறதுலயே அரிசி பையில பேரை போட்டு கடை விளம்பரத்தை போட்டு, இது இப்ப ஜக்காத் ஆகுமா கடை விளம்பரம் ஆகுமான்னு கேட்டா கடை விளம்பரம் இது ஜக்காத்து கிடையாது. அப்ப அந்த ஜக்காத்தை உரிய முறையில கொடுங்க. ஜக்காத்தை வாங்கக்கூடியவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜக்காத்தை நீங்க கூச்சல் இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாம, போட்டிகள் பொறாமைகள் இல்லாம அந்த ஜக்காத்து பணத்தை என்ன செய்து கொள்ளணும், வாங்கிக் கொள்ளணும் என்பதை இந்த ஜும்மாவினுடைய உரையில உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, கொஞ்சம் 10 நிமிஷம் அதிகமா பேசினதுக்கு அனைவரும் மனம் பொருந்திக் கொள்ளுங்க அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.